ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவினூடாக வானவியலில் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக உள்ள எஃப்ஆர்பி அல்லது ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் என்றால் என்ன என்பது குறித்து தான் பார்க்க போகின்றோம். தமிழில் இதனை விரைவான வானொலி சமிக்ஞை வெடிப்புகள் என்று நாம் மொழிபெயர்க்கலாம். என்ற போதிலும் இப்போதைக்கு நாம் ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் என்றே குறிப்பிடுவோம். இது என்னவென்று புரியாத புதிராகத்தான் இன்று வரை 2025 வரை உள்ளது. இது குறித்து தொடர்ந்தும் நாம் பார்க்க வேண்டுமாயின் எஃப்ஆர்பி என்பது சுருக்கமாக கூறுவதாயின் பிரபஞ்சத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மில்லி வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் மிக அதிக ஆற்றல் கொண்ட வானொலி சமிக்ஞை துடிப்புகளாகும். அதாவது ரேடியோ வேவ்ஸ்கள் ஆகும். இவை மிக மிக அதிகமான ஆற்றல் கொண்டவை மற்றும் எமது சூரியன் பல நாட்களில் வெளியிடும் ஆற்றலுக்கு இந்த ஒரு மில்லி வினாடியில் வெளிப்படுத்தப்படும் ஆற்றல் சமனாக இருக்கின்றது என்பதுதான் இங்கு மிஸ்ட்ரியாக இருக்கின்றது. எமது சூரியனானது சுமார் 2-3 வாரங்கள் கணக்காக எவ்வளவு சக்தியை வெளிப்படுத்துகின்றதோ அந்த அனைத்து சக்தியும் வானொலி அலை வடிவில் ரேடியோ வேவ்ஸ் வடிவில் ஒரே மில்லி செகண்டில், ஒரு செகண்ட் கூட இல்லை, 1 மில்லி செகண்ட் அல்லது சில மில்லி வினாடிகளில் மட்டுமே பிரபஞ்சத்தில் தூர இடங்களிலிருந்து உள்ள கெலக்சிகளிலிருந்து வெளிப்படுத்தப்படுகின்றன. இவற்றிற்குத்தான் எஃப்ஆர்பி என்று கூறுவார்கள். ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் என்று கூறுவார்கள். ஏற்கனவே ஜிஆர்பி காமா ரேடியோ பர்ஸ்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவை மிகவும் சக்தி வாய்ந்த அலைகளாக இருக்கின்றன. என்றாலும் அவற்றை விட இந்த ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் என்பவை சக்தி வாய்ந்த அலைகளாக இல்லாவிட்டாலும், அவற்றின் அளவு சக்தி வாய்ந்த அலைகளாக இல்லாவிட்டாலும் இவை மிகவும் ஃபாஸ்டாக, மில்லி செகண்டே அளவு மிகவும் ஃபாஸ்டாக, ஜிஆர்பியை விட ஃபாஸ்டாக இவை வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு மிஸ்ட்ரிக்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்தது ஜிஆர்பி எனப்படும் காமா ரே பர்ஸ்ட் குறித்து பல தகவல்களும் அவை மிகவும் ஆற்றல் மிக்கவையாகத்தான் உள்ளன. என்றாலும் அது குறித்து பல தகவல்களும் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. ஆனால் எஃப்ஆர்பி என்பது குறித்து தகவல்களை அறிவது மிக மிக சிரமமாக உள்ளது வானவியலாளர்களுக்கு. காரணம், இது மிக 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 குறுகிய நேரம்தான் நீடிக்கும். இதன் முக்கிய பண்புகளை இப்பொழுது பார்ப்போம். இது நீடிக்கும் காலம் எவ்வளவு என்றால் 0.001 இருந்து 5 மில்லி வினாடிகள் மட்டுமே. ஒரு வினாடியில் 10 மில்லி வினாடிகள் இருக்கும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே 0.001 மில்லி வினாடியிலிருந்து 5 மில்லி வினாடி தான் ஆக கூடுதலாக இந்த எஃப்ஆர்பி இவைகள் நீடிக்கின்றன. எனவே இவற்றை ஆராய்வது மிக மிக சிரமம். மிகவும் மிஸ்ட்ரியாக இவை காணப்படுவதற்கு பிரதான காரணம் இவைதான். அடுத்ததாக இதன் ஆற்றல் சில மில்லி வினாடி தான், சில மில்லி வினாடிகள், ஒரு வினாடி கூட இல்லை, சில மில்லி வினாடி தான் இதன் செயற்பாடு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த எஃப்ஆர்பி துடிப்பின் ஆற்றல் என்பது சூரியன் பல நாட்கள் பல வாரங்கள் வெளிப்படுத்தும், தொடர்ச்சியாக வெளிப்படுத்தும் ஆற்றலுக்கு சமனாக உள்ளது என்பது விந்தையிலும் விந்தை. அதாவது 10⁻28 ஜூல்கள் வரை இதன் சக்தி வெளிப்படுத்தப்படும் என்கின்றனர். இதன் மீள்தன்மை என்ன என்று பார்ப்போம். மீள்தன்மை என்பது இது இந்த சக்தி மீள எவ்வாறு தக்க வைக்கப்படுகின்றது என்பது. அதாவது 3% எஃப்ஆர்பி மட்டுமே தற்போக்காக மீண்டும் நிகழ்கின்றன. மற்றவை ஒரு முறை மட்டுமே நிகழ்கின்றன. அதாவது மீள்தன்மை என்றால் மீண்டும் இந்த சக்தி தக்க வைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் இது நிகழ்கின்றதா, ஒரே அந்த விண்மீன் தொகுதியிலிருந்து மீண்டும் இது நிகழ்கின்றதா என்ற ஒரு கணிப்பாகும். இதன் அடிப்படையில் 3% எஃப்ஆர்பிக்கள் மட்டுமே தற்போக்காக, அதாவது ரெண்டம் என்று கூறுவார்கள், மீண்டும் மீண்டும் நிகழக்கூடியவையாக உள்ளன, அதுவும் ரெண்டமாக. என்றாலும் ஏனைய 97% எஃப்ஆர்பிக்கள் ஒரே ஒரு தடவை மட்டுமே ஒரு குறித்த விண்மீன் தொகுதியிலிருந்து நிகழ்கின்றன. மீண்டும் ஒருபோதும் அதனை அவதானிக்கவே முடியாமல் உள்ளது. எடுத்துக்காட்டாக கூறுவது என்றால் மிக பிரபலமான ஒரு எஃப்ஆர்பி, பதிவு செய்யப்பட்ட எஃப்ஆர்பி தான் எஃப்ஆர்பி 12-11-02 என்றது. இது ஒரே ஒரு முறைதான் நிகழ்ந்துள்ளது. அதன் பிறகு இது நிகழவே இல்லை. இந்த எஃப்ஆர்பிக்களின் தோற்றத்திற்கு என்னதான் காரணம் என்று
விஞ்ஞானிகள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு காரணத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது காந்தப்புலம், விண்மீன்களில் அதிகமாக காணப்படும் காந்தப்புலம், முக்கியமாக இவ்வாறு காந்தப்புலத்தை கொண்ட விண்மீன்கள் நியூட்ரான் ஸ்டார்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நியூட்ரான் ஸ்டார்களில் இருந்துதான் பெரும்பாலான எஃப்ஆர்பிக்கள் வெளிப்படுத்தப்படலாம் என்பதுதான் தற்போதைய கூற்றாக இருக்கின்றது. என்றாலும் இன்னும் விடையே காணப்படாத கேள்விகள் பலவும் உண்டு. அதில் முதலாவது கேள்விதான், எங்கிருந்து இவை வருகின்றன? நியூட்ரான் ஸ்டார்களில் இருந்து இவை வரலாம் என்று கூறப்பட்டாலும் உண்மையான கேள்வி எங்கிருந்துதான் இவை வருகின்றன என்பது. நியூட்ரான் ஸ்டார்கள் இரண்டு, ஒன்றுடன் ஒன்று மோதுதல், கருந்துளைகளுடன் மோதுதல் அல்லது கருந்துளைகள் ஆவியாதல், ஒன்றுமே இல்லாமல் போதல் போன்ற பிரபஞ்சத்தின் இன்னும் தீர்க்கப்படாத புதுமையான கான்செப்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவற்றின் விளைவாக இந்த எஃப்ஆர்பி இருக்கலாம் என்று இன்னும் ஒரு கோட்பாடு சொல்கிறது. இதற்கு அதிகமான சாத்தியங்களும் உண்டு. ஏன் இவை மீள நிகழ்வது இல்லை, பெரும்பாலும் மீள நிகழ்வது இல்லை என்ற கேள்வி. ஒரு முறை மட்டுமே இந்த எஃப்ஆர்பிக்கள் ஒரு குறித்த தொகுதியிலிருந்து, விண்மீன் தொகுதியிலிருந்து நிகழ்வதற்கு காரணம் என்ன என்று. சில மட்டுமே மீள நிகழ்கின்றன, பெரும்பாலானவை மீள நிகழ்வது இல்லை. இதற்கு காரணம் இந்த விண்மீன்களின் மோதல், நியூட்ரான் ஸ்டார்களின் மோதல், அந்த கருந்துளைகளில் ஆவியாதல் போன்ற வெடிப்பு, காந்த வெடிப்பு சம்பந்தப்பட்ட காரணங்களாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த வெடிப்பு ஒரு முறை தானே நிகழ்ந்தால் அந்த சக்தி முற்று முழுதாக வெளியேற்றப்பட்டு விடுமல்லவா. அதனால் மீள அவை நிகழ காரணம் இருக்காது. என்றாலும் 3% இந்த எஃப்ஆர்பிக்கள் மீள எவ்வாறு நிகழ்கின்றன என்ற கேள்வி இங்கு எழுகின்றது. அதற்கு விடை இல்லை. அடுத்தது, இந்த எஃப்ஆர்பிக்களை கண்டறிவதில் என்னதான் சவால்கள் உண்டு என்றால், இவை உண்மையாகவே எமக்கு நேரடியாக, விஞ்ஞானிகளுக்கு நேரடியாக புலப்படும் ஒன்று அல்ல. மிகவும் உணர்திறன் மிக்க தொலைநோக்கிகள் இதற்கு தேவை மற்றும் பூமியிலிருந்து பல குறுக்கீடுகள், அதாவது மைக்ரோவேவ் போன்றவை இந்த பிஆர்பிக்களை நாம் அறிந்து கொள்வதில், விஞ்ஞானிகள் அறிந்து கொள்வதில், இந்த சமிக்ஞைகளை சரியாக ஆராய்வதில் முட்டுக்கட்டையாக உள்ளன. இதனால் இந்த எஃப்ஆர்பிக்கள் எப்பொழுதும் ஆய்வு செய்வதற்கு மிகவும் கடினமான ஒரு விண்வெளி சவால்களாகத்தான் உள்ளன. என்றாலும் 2024 இருந்து 2025 அண்மைய காலங்களில் இந்த எஃப்ஆர்பிக்கள் பற்றி அதிக ஆய்வுகள் நடைபெற்றுள்ளன. எஃப்ஆர்பி 200428 என்ற ஒரு எஃப்ஆர்பி நிகழ்வானது பால்வெளியில் 2020 ஆண்டு அவதானிக்கப்பட்டது. இது ஒரு காந்தப்புலம் மிக்க விண்மீனிலிருந்து தான் வந்தது என்பதும் இந்த எஃப்ஆர்பிக்களின் உருவாக்கத்தில் இவ்வாறு அதிக காந்த சக்தியுள்ள நியூட்ரான் ஸ்டார்கள் போன்ற விண்மீன்களின் இணைவு அல்லது அழிவுதான் காரணமாக உள்ளது என்பதும் ஒரு அளவு கண்டுபிடிக்கப்பட்டது. என்றாலும் இதுவரை இந்த 2025 வரை இந்த எஃப்ஆர்பி என்பது குறித்து, அதாவது ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் என்பது குறித்து மிஸ்டரியாகத்தான் இருக்கின்றது. நாம் இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்காலங்களில் இது தொடர்பான, இந்த மிஸ்ட்ரி தொடர்பான சரியான விடைகள் கிடைக்கும் என்று. தொடர்ந்தும் இவ்வாறான வானவியல் புதிர்களுக்கு விடை தேடும் பல்வேறு வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்.